அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டீலர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான சிம்பிளாக தைக்கிற மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம எல்லா வயதினருக்கும் நம்ம தைக்கிற மாதிரியான ஒரு பஃப் ஸ்லீவ் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ நம்ம சேனலில் வந்து கிவ்அவே வந்து போயிட்டுருக்கு. மே 15 இருந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டான கமெண்ட்டோட நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஐடி நேம் வந்து நம்மளுடைய கிவ்அவேவுக்கு செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ கிளாத் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மல் ஸ்லீவ் வந்து எவ்வளோ கட் பண்ண போகிறோமோ அதை விட நமக்கு ஒரு 2லேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் நமக்கு ஹைட் வந்து அதிகமாக தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ ஒரு நார்மலான ஸ்லீவ் 6 இன்ச்சில் நம்ம வைக்க போகிறோம் ஹைட்டில் அப்படின்னா, இதுக்கு வந்து 8லேருந்து 10 இன்ச்சு வரைக்கும் நமக்கு உயரத்தில் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும். அகலங்கிறது நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ எடுப்போமோ அதே அளவுக்கு அகலங்கிறது நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம நார்மல் ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ண போகிறோமோ அதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நம்ம எங்கே மார்க் பண்ணணும், எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நார்மல் ஸ்லீவுக்கு நம்ம என்ன செய்வோம், கீழே வந்து எட்ஜஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறமா மேலே வந்து இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸாக இருந்ததுன்னா 1/2 இன்ச்சும், ப்ளைன் ப்ளவுஸாக இருந்ததுன்னா ஒரு 1.25 இன்ச்சும் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக விடுவோம். இப்போ இது வந்து நான் லைனிங் ப்ளவுஸில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆனாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் நம்ம தைக்க போகிறோம், ரொம்ப வெயிட்லெஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம். அடித்து திருப்பும்போது கீழே வந்து நமக்கு அந்த பிசுறு வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் தெரியும் அப்படின்னா நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கலாம். அப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணுறதுக்கு நமக்கு 1 இன்ச் வேணும். ஸோ கீழே ஸ்டிச்சஸ்க்கு நான் 1 இன்ச்சுங்கிறது தனியாக மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், மேலே ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். நம்ம ஹைட் வந்து நார்மலாக இப்போ 5.5 இன்ச் அப்படிங்கிறது ப்ளவுஸோட ஹைட் அப்படின்னா நம்ம அது கூட ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது சேர்த்து நம்ம 6 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்லீவை வந்து ப்ளவுஸ் கூட அட்டாச் பண்ணுறதுக்காக. சரிங்களா? லென்த் அப்படிங்கிறது 5.5 இன்ச்சு, ஸ்லீவோட ஓப்பன் வந்து 5.25 இன்ச்சு. நீங்கள் உங்களுடைய ஸ்லீவ் அளவு ஒரு நார்மலான ஒரு ஷார்ட் ஸ்லீவுக்கு நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ நீங்கள் அந்த அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு எல்போ ஸ்லீவ் வைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் தாராளமாக தைக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே பிக்சர் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து நம்ம டபுள் கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். அப்படி நமக்கு டபுள் கலர் வைக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னாலோ, அதுக்கு வந்து நம்மக்கிட்ட கிளாத் இல்லை, ப்ளைனாக ஒரு ப்ளவுஸில் இந்த மாதிரி தைக்க முடியாது அப்படின்னா ப்ளைனான ப்ளவுஸ்லையும் நம்ம என்ன செய்யலாம், இந்த டிசைனை வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ கட்டிங் வந்து ஒரே மெத்தடு தான். உங்களுக்கு இது மாதிரி டபுள் கலர் கிளாத் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வரும்போது நான் உங்களுக்கு ஒரு கட் வந்து நான் கொடுத்துட்டு கலர் வந்து நான் கொடுப்பேன், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒரே கிளாத்லேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மல் ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு ஹைட்டுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலேருந்து 3 இன்ச்சும் சைட்லேருந்து 6 இன்ச்சும் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆம்ஹோல் சுற்றளவு போதுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் நார்மல் ஸ்லீவுக்கு நான் வந்து ஒரு கர்வ் லைன் நான் வந்து போடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம சைடில் வந்து ஸ்டிச்சஸ்க்கு நம்ம வந்து சேர்க்கணும். இதில் வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சைடு ஸ்டிச்சஸ்க்காக விடுறீங்களோ அதே அளவு தான் நீங்கள் ஸ்லீவுக்கும் வந்து விடணும். அப்போ தான் நீங்கள் சைடு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வந்து வரும். ஓகேங்களா? இப்போ இதில் இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நீங்கள் அளந்து வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நமக்கு 7.25 இன்ச்சு பக்கம் இருக்குது. ஸோ எனக்கு இது போதுமானதாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் வந்து எப்படி சரியான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு டீட்டெயில்டான வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுகளை எடுத்து வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை அளவு ப்ளவுஸ் அப்படியே மேலே போட்டு கூட நீங்கள் ஒரு நார்மலான ஸ்லீவுக்கு எப்படி மார்க் பண்ணணுமோ அப்படி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நான் ஒரு 2 இன்ச் அப்படிங்கிறத எடுக்கிறேன். இந்த 2 இன்ச்சுக்கு
ங்கிறது நார்மல். இதுக்கு மேலேயும் நமக்கு நல்லா தூக்குன மாதிரி வேணும்னா நீங்கள் 4 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் எக்ஸஸாக எடுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஒரு கிராஸ் லைன் போட்டோம் இல்லையா, அதில் சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண சென்டர் பாயிண்ட்டையும் ஏற்கனவே நம்ம 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு லைன் வந்து போடணும். இப்போ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பெண்ட் பண்ணி நீங்கள் போடணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டுடாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறோம். நார்மல் ஸ்லீவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அதில் சென்டர் வந்து எடுத்துகிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே மார்க் பண்ணக்கூடிய 2 இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து நம்ம போடுறோம். ஓகேங்களா? இப்போ அந்த மேலே வரக்கூடிய இதில் கர்வ் வந்து நமக்கு கொஞ்சம் சுற்றளவு அதிகமாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டது சுற்றளவு கம்மியாக இருக்கும். அந்த எக்ஸஸாக வரக்கூடிய சுற்றளவில் தான் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். அதில் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது நம்ம நார்மல் ஸ்லீவுக்கான சுற்றளவு என்ன அளவோ அந்த அளவு இருக்கிற மாதிரி நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்லீவு வந்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பஃப் எந்த அளவுக்கு தூக்கணுமோ இன்னமும் நீங்கள் ஒரு 1 or 2 இன்ச்சஸ் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சைஸு ப்ளவுஸுக்கு இந்த அளவு போதும். இதுவே வந்து ஒரு 7 இன்ச்சு ஹைட்டு, அது மாதிரி ஆம்ஹோல் அகலம் வந்து ஒரு 7 இன்ச் 8 இன்ச்செல்லாம் வைக்கிறோங்கிறப்போ நம்ம இதோட ஹைட்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதிகப்படுத்தி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதே அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மெயின் பீஸ்லேயும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர் த்ரெட் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் கான்ட்ராக்ட் கலர் ஏதாவது இந்த பஃபுக்கு மட்டும் தனியாக கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன கலர் கொடுக்க போகிறீங்களோ அந்த கலர் கிளாத்தும் எடுத்துக்கோங்க. அந்த கலர் கிளாத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லைனிங் கிளாத்தும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து சைடில் நான் நேராகவே வந்து கட் பண்ணியிருக்கேன், சாய்வாக வந்து கட் பண்ணல. கீழே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தைச்சிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சைடில் வந்து எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்லேயும் ஆம்ஹோல் சைட்லேயும் அதே மாதிரி நம்ம சென்டரில் ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறது அது வரைக்கும் தான் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைப்போம். அது வரைக்கும் வைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஆம்ஹோல் சுற்றளவு வந்து நமக்கு சரியாக வரும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத்தும் அதே அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் வேறு கலர் எதுவும் மிக்ஸ் பண்ணலைன்னா இப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பஃப் வைக்க ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கலர் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த கலர் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைனிங் கிளாத்தும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம அந்த சென்டர்கிட்ட ஒரு நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் தான் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைப்போம். அப்போ அது வரைக்கும் மட்டும் நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்குறத நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போது ஒன்று இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கீழே இறக்கி கொடுக்கறதுனாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பட் நம்ம அந்த நாச்சு போட்டிருக்கிற வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னாலே நம்ம போதுமானது. இப்போ நான் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு விட்ட பகுதிக்கு மேலே ஒரு 2 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து நீங்கள் கொடுக்கறதுனாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை வி ஷேப்பில் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து வி ஷேப்பில் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். அதை வந்து எங்கேருந்து கொடுக்க போகிறேன்னா அந்த நாச் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா சென்டர் பாயிண்டில், அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது அந்த பாட்டம்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே அந்த ஹைட் அப்படிங்கிறது நமக்கு வரும். இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அது ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வி ஷேப்பில் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போது நம்ம டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்க போகிறோம் இல்லையா, அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லைனிங் எடுத்திருக்கேன். அந்த லைனிங்கில் வந்து இப்போ நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஸை போட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனிங்கையும் நான் 4 வந்து போட்டிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸும் 4 தான் இருக்குது 2 ஸ்லீவுக்கும் சேர்த்து. இப்போ இதில் மேல் பக்கம் வந்து நல்லா எஜ்ஜில் போட்டுக்கோங்க. அங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அளவுகள் எடுக்க தேவையில்லை. ஸோ அங்கே வந்து நமக்கு என்ன அளவு இருக்கோ அதே அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி கீழே அந்த சாய்வாக நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம 2 பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து நார்மலாக கட் பண்ணியிருந்ததை என்ன பண்ணிட்டோம், 2ஆக கட் பண்ணிட்டோம். அப்போ அது 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 1/2 இன்ச்சுங்கிறது வேணும். அதே இடத்துல நம்ம பிசுரை வந்து க்ளோஸ் பண்ணுவோம் 2 பீஸ்லேயுமே, அதுக்கு வந்து நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு வேணும். அப்போ டோட்டலாக ஒரு 1 இன்ச்சுங்கிறத நம்ம அந்த இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறோம். எங்கே நம்ம ஜாயிண்ட் எங்கே கொடுக்க போகிறோமோ அந்த இடத்துல மட்டும் ஒரு 1 இன்ச்சுங்கிறத நம்ம சேர்த்து எடுக்கிறோம்.
ஓகேங்களா. இதில் சென்டர் நாச் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த லைனிங் அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், மெயின் கிளாத்லையும் வந்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல இப்போ நம்ம லைனிங்கில் மட்டும்தான் அந்த சேஃப் வந்து கட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம மெயின் பீஸ்லேயும் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நமக்கு 2 ஸ்லீவ் இருக்குது. இந்த 2 ஸ்லீவ்லையுமே நம்ம என்ன செய்யணும், அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் இப்போ நமக்கு மெயின் பீஸ் 2, லைனிங் பீஸ் 2 இருக்குது. இதில் அந்தந்த ஸ்லீவுக்கு ஒரு லைனிங் பீஸும் ஒரு மெயின் பீஸும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த வி ஷேப் கட் பண்ணோம் இல்லையா, அந்த வி ஷேப்பை நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அங்கே வந்து நம்ம அப்படியே அடித்து உள்பக்கமாக நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், திருப்பி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த இடத்துல நமக்கு பிசுறு தெரியாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றிலும் நல்லா மெயின் கிளாத்தை வந்து நல்லா எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல வெயிட்லெஸ்ஸு. இது வந்து ஒரு பிராசோ சாரிக்கான ஒரு ப்ளவுஸ். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப வளவளன்னு தான் வந்து இருந்தது. ஸோ நீங்கள் வந்து சுற்றிலும் பின் பண்ணி போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதில் 1/4 இன்ச் இடைவெளியில் நம்ம அந்த வி ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இது வந்து 1/4 இன்ச் இடைவெளியில் நம்ம 2 பக்கமுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் அந்த தையல் அப்படிங்கிறது போட்டிங்க அப்படின்னா போதும். நம்ம எக்ஸஸாக வந்து தைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஸ்லீவோட ஹைட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 1/4 இன்ச்சு அளவில் அடித்து வந்து நீங்கள் திருப்பிக்கலாம். இப்போ அடித்து திருப்புறதுக்கு முன்னாடி அந்த சென்டர் பாயிண்டில் அந்த நாச்சஸ் வந்து கரெக்டாக அந்த நம்ம ஸ்டிச்சஸ் போட்ட வரைக்கும் போடணும், ஸ்டிச்சஸில் போடாமல். இப்போ இந்த மாதிரி திருப்பி வச்சு நம்ம லைனிங் கிளாத்து மேலே ஒரு படிமான தையல் போடலாம். இப்போ இந்த கார்னரில் வந்து நீங்கள் நிறுத்திட்டு அந்த வி ஷேப்புக்கு நீங்கள் அந்த கிளாத்தையும் திருப்பி விடணும். ஓகேங்களா. இப்படி திருப்பி விட்டு நீங்கள் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சு, அது வந்து நமக்கு நல்லா வி ஷேப்பில் ஓப்பன் ஆகி இருக்கணும். அப்போ தான் அது நமக்கு நீட்டாக வந்து இருக்கும். இப்போ நான் இது திருப்பி விடுறேன் பாருங்கள். சென்டரில் வச்சுட்டு அந்த பக்கம் இருக்கிறத நம்ம இங்கிட்டு திருப்பி விடுறோம். அப்படி திருப்பி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நீட்டாக வரும். இப்போ நம்ம ரெண்டையுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ 1/4 இன்ச்சு கேப்பில் இடைவெளி விட்டு கீழே வந்து நான் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். அந்த சென்டர் பாயிண்டில் நம்ம ஊசியை உள்ளே நிறுத்திட்டு தையல் வந்து போட்டுக்கலாம். அப்படியே கண்டினியூஸாக சுற்றிலும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கீழே நம்ம 1 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ்க்காக விட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டபுளாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரியே நம்ம இன்னொரு பீஸ்லேயும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த 1 இன்ச் கேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணது நல்லாவே தெரியுது. அந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க. அது வரைக்கும் தான் நம்ம மடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக. கையாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இல்லைனா எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு மிஷின்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் கீழே வந்து நம்ம 1 இன்ச்சுக்காக நம்ம கிளாத் விட்டுருக்கோம். அதை வந்து நம்ம அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். இந்த இடத்துல மடித்து தைக்கும்போது உங்களுக்கு வெளியில் தையல் தெரியும், அப்படி தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் நார்மல் ப்ளவுஸுக்கு நம்ம ஹெம்மிங் பண்ணுற மாதிரியே இதுக்கும் நீங்கள் ஹெம்மிங் வந்து பண்ணிக்கலாம். அது இன்னுமே வந்து நீட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ சேம் மெத்தடில் இன்னொரு பீஸ்லேயும் நம்ம சுற்றிலும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கீழே மடித்து தைக்க வேண்டியதெல்லாம் தைச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம 2 ஸ்லீவுமே வந்து தைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ளூ கலர் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சாரியோட மெட்டீரியலை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி போட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரீ பீஸ்லேயும் நீங்கள் 2 பீஸு 2 ஸ்லீவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் உங்களுக்கு சாரீ பீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சில்க் காட்டனில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும். இப்போ மீதமுள்ள கிளாத்தில் நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த ப்ளவுஸுக்கு இது மட்டுமே நமக்கு நீட்டாக இருக்கும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே நமக்கு சிம்பிளாக நீட்டாக வந்து இருக்கும். இப்போ இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சுற்றிலும் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இதுலேயுமே நம்ம அந்த வி ஷேப்பை என்ன செஞ்சுக்கணும், அடித்து நம்ம திருப்பிக்கலாம். அப்போ நம்ம அட்டாச் பண்ணும்போது உள்பக்கம் நமக்கு எந்த பிசுறும் நமக்கு வந்து தெரியாது. ஸோ இதுலேயுமே நம்ம வி ஷேப்பில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கீழே வந்து அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி சிசர் கட் வந்து நீங்கள் போடணும். அந்த தையலை ஒட்டுன மாதிரி
நீங்கள் இந்த மாதிரி போட்டு நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும், அந்த கார்னர் வந்துட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் உள்ள விட்டு இப்படி திருப்பிக்கிட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வி ஷேப்பில் கட் பண்ணும்போது சிசர் நாச்சு இந்த மாதிரி தான் போடணும். இப்போ இதை அப்படியே சுற்றிலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து எஜ்ஜிலேயே நான் தையல் போடுறேன். இது வந்து நமக்கு இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்லீவில் பிங்க் கலர் ஸ்லீவ்க்கு கீழே பாட்டம் வந்து கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அடியில் இது கொடுப்போம். இது கீழே கொடுத்து அதை மேலே வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இதில் வந்து எஜ்ஜில் தையல் போட்டிங்கன்னா இப்போ நம்ம போடுற தையல் வெளியில் நமக்கு தெரியாது. அப்படியே தைச்சிட்டு சுற்றிலும் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயுமே நமக்கு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதில் சென்டர் நாச் அப்படிங்கிறதும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பஃப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பஃப் ஸ்டிச் பண்ணுறதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு பக்கம் ஆரம்பித்து அப்படியே கண்டினியூஸாக ஆப்போசிட் வரைக்கும் போகலாம். இன்னொன்று வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு சைட்லேருந்து வச்சுட்டு வர்றது சென்டர் பாயிண்ட்டை பார்த்தும், இன்னொரு சைடு வைக்கிறதும் அதே மாதிரி சென்டர் பார்த்தும் நம்ம வந்து வைக்கலாம். பட் இந்த நான் இப்போ வந்து ஒரே மாதிரி தான் தைக்க போகிறேன். எங்கே ஆரம்பிக்கிறேனோ அங்கே ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் ஒரே டைரெக்ஷனில் தான் நான் ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் அல்லது ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டுடுங்க. ஏன்னா எட்ஜிலேருந்து நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம பீஸ் கூட ஜாயின் பண்ணணும் கீழே. அப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஓரத்துலேருந்து ஃப்ளீட் வச்சிங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண முடியாது. ஸோ நம்ம 2 பக்கமும் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள கிளாத்தில் நம்ம இந்த பஃப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ இல்லைன்னா இந்த ஆப்போசிட்டுக்கு பின்னாடி சென்டருக்கு பின்னாடி அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம வைக்கிறதுனால நம்ம வந்து வைக்கலாம். இப்போ நான் அதை உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக எப்பயும் வைக்கிற மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேலே சென்டர் நாச் வரைக்கும் ஒரு டைரெக்ஷன்லேயும் சென்டர் நாச்சுக்கு பின்னாடி நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் நம்ம வந்து வைக்க போகிறோம். இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது இது நமக்கு பெருசாக எடுத்து தெரியாது. இதுவே நம்ம இன்னும் நல்லா பெரிய பெரிய ஃப்ளீட்ஸாக வச்சு தைக்கும்போது அதோட லுக் வந்து இன்னுமே நமக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கும். பட் பெருசாக நமக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது நம்ம குட்டியாக வைக்கும்போது. ஸோ இதை பிரித்து விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வச்சோமோ நான் அதே மாதிரியே நான் வச்சுக்கிறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் அந்த உயரம் அதிகமாக எடுக்கும்போது இப்போ 2 இன்ச்சுங்கிறத ஒரு 4 இன்ச்சாக நீங்கள் உயரம் எடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளீட்ஸாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ இது ஒரே டைரெக்ஷன்லேயே நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 3/4 இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு 3/4 இன்ச்சும் விட்டுட்டு இடையில இருக்க பகுதியில் நம்ம வந்து பஃப் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் சரியான அளவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வி ஷேப் கூட இந்த வி ஷேப்பை நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம அந்த பிங்க் கலர் கிளாத்தில் வந்து மேல் பார்ட்டு தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வி ஷேப்பை வந்து இங்கே நீங்கள் வச்சு வந்து நீங்கள் பார்க்கணும் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸஸாக எடுத்தோம் அப்படின்ட்டு. மேல் பக்கம் வந்து இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டதுனால அது நமக்கு இறக்கமாக தான் தெரியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இப்போ இந்த ப்ளூ கலர் கிளாத்லேயே கீழே 1/4 இன்ச்சு மடிச்சிருக்கோம், பிங்க்லேயும் நம்ம 1/4 இன்ச்சு மடிச்சிருக்கோம். அப்போ அதுலேயே 1/2 இன்ச் நமக்கு போயிடும். அப்போ இங்கே நம்ம ஜாயின் பண்ணுறது வந்து ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே வச்சு நீங்கள் அப்படியே மேல் பக்கமாக எடுத்து வைக்கணும். கரெக்டாக கீழே அந்த கார்னரும் வந்து உங்களுக்கு சரியாக வந்து இருக்கணும். அப்படி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம போடுற தையல் வந்து எட்ஜிலேயே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே பாயிண்ட்டும் வந்து நமக்கு சரியாக இருக்கணும். அப்போது அங்கேருந்து எடுத்து ஆப்போசிட்லேயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து வரலாம். சரியாக உள்பக்கமும் வந்து நமக்கு கவர் ஆகணும். தையலில் உள்பக்கமும் நமக்கு வந்து கிளாத் வந்து நமக்கு அந்த 1/4 இன்ச்சை விட அதிகமாகவும் 1/2 இன்ச்சை விட கம்மியாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ இதே மாதிரியே இன்னொரு பீஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/4 இன்ச்சில் அடித்து திருப்புறோம் அப்படின்னா நம்ம சரியாக 1/4 இன்ச்லேயே அடித்து திருப்பி இருக்க மாட்டோம். கொஞ்சம் அதிகமாக நமக்கு வரும், 1/4 இன்ச்சை விட அதிகமாக வரும். ஸோ நமக்கு அந்த அளவுகள் எல்லாமே நமக்கு சரியாக இருக்கும்.
இப்போ பாயிண்டில் நிறுத்தி தான் நீங்கள் ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் பீஸ் கூட நமக்கு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது நமக்கு அந்த நாச்சஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் அப்படி பத்தலைன்னா நீங்கள் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து 1-2 ஃப்ளீட்ஸை நீங்கள் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நீங்கள் பிரித்து விட்டிங்கன்னா நமக்கு அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக வந்துடும். இல்லை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இன்னும் ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நம்ம பஃப் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து செட் ஆகலை அப்படின்னா ஒரு ஃப்ளீட்ஸை பிரித்து விட்டோ அல்லது ஒரு ஃப்ளீட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சோ அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் உள்வளைவு வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த உள்வளைவு வந்து நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே எங்கே நமக்கு ஃப்ளீட் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடியே உள்வளைவு வந்து முடிகிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்ன வெளியில் இருந்ததுன்னா அதை எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இந்த உள்வளைவுங்கிறது நீங்கள் மேலே கார்னர் வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து நமக்கு பிரிஞ்சிரும். லைட்டாக மட்டும் ஒரு கோவ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த ஃப்ளீட்ஸ் வந்து பிரிஞ்ச ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம திருப்பி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லீவோடைய ஓப்பன் இது எல்லாமே மார்க் பண்ணி சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ சைடு ஸ்டிச் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ஓவர்லாக் எல்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து தனித்தனியாக இப்போ ப்ளவுஸ் தனியாகவும் ஸ்லீவ் தனியாகவும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த நமக்கு அந்த சைடு ஜாயிண்ட் வருது இல்லையா, ஸ்லீவுடைய சைடு ஜாயிண்ட்டும் ப்ளவுஸோட சைடு ஜாயிண்ட்டும் நமக்கு நேராக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே ரவுண்டாக வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த உள்பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம விடுறோம்ல 2 இன்ச் அல்லது 1.5 இன்ச், அது வந்து மடித்து விட்டு பேக் சைடு இருக்க மாதிரி நீங்கள் கீழ்ப்பக்கமாக கொஞ்சம் மடித்து வந்து விட்டுடலாம். இப்போ அப்படியே ப்ளவுஸ் பீஸும் அதுக்குள்ளேயே ஸ்லீவோட பீஸும் சேர்த்து வச்சு நீங்கள் எடுக்கணும். இந்த இடத்துல ஸ்லீவோட சென்ட்ரு ஜாயிண்ட்டு, ஸ்லீவுடைய சென்ட்ரு நாச் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அதுவும் நம்ம ப்ளவுஸுடைய ஷோல்டர் ஜாயிண்ட்டும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வரும்போதும் அது எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், செக் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் வந்து ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்படி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ப்ளவுஸுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டும் ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் ரவுண்டும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதுலேயே ரெண்டாவதாக ஒரு சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோன்னு சொன்னோம்னா நமக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட்டு முடிஞ்சிடும். சப்போஸ் இப்படி உங்களுக்கு தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இப்போ நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணி சைடு வந்து நீங்கள் தைச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த ப்ளஸ் மார்க் மாதிரி உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ரவுண்டு கை நீங்கள் ஓட்டும்போது மேலே கீழே ஏற்ற இறக்கம் அதெல்லாம் எதுவுமே வராது உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம இந்த ப்ளவுஸையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் இந்த ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நெக்குக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்டோன் ஒர்க்கோ அல்லது ஒரு லேஸ் ஒர்க்கோ அல்லது நம்ம ஸ்லீவுக்கு எடுத்த மாதிரி சேம் கலர் சாரீ கிளாத்லேயே நீங்கள் வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பட் இது வந்து சாரீ ஃபுல்லாகவே வந்து ப்ளூ கலர் பார்டர் மட்டும் பிங்க் கலர் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்லீவுக்கு மட்டும் இந்த டிசைன் பண்ணால் போதும், அதுவே வந்து ப்ளைனாக நீட்டாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத அவரவரை விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வந்து மறக்காமல் வந்து டீட்டெயில்டான கமெண்ட் வந்து நீங்கள் கொடுங்க. வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கணும், ஒரு லைக் பண்ணியிருக்கணும், மெயினாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.